ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்ஷன்லாம் என்னென்ன, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்து பிடிப்பார் அவரோட சேலரியிலேருந்து. அதுக்கப்புறம் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் அப்போது லம்சம்மாக ஒரு அமௌண்ட் வந்து அவருக்கு போய் சேரும். யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கு வந்து போய் சேரும். அதுக்கு வேண்டி பண்ணுறது தான் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதான் தியரியில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கீம் இன்டெண்டட் டு கிவ் சப்ஸ்டன்டிவல் பெனிஃபிட்ஸ் டு என் எம்ப்ளாயி அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அப்போ அவருக்கு நல்லா சப்ஸ்டன்டிவல்னா ஒரு பெரிய அளவான பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபைட் சம் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த சேலரி ஆஃப் த எம்ப்ளாயிலேருந்து எம்ப்ளாயிக்கிட்டேருந்து அவரோட சேலரி இருக்குல்ல, அதுலேருந்து சில அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் எவ்வளோ சம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, மந்த்துக்கு இவ்வளோ, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்டர்வல்ஸில் ஒரு 3 மாதத்துக்கு இருக்க பிடிக்கிறது, அது அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறும். அதே வழக்கமாக எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பிடிக்கிறாரோ அதே அளவுக்கு எம்ப்ளாயரும் அவரோட சொந்த காசுலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அமௌண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் பேக்கெட். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, the contribution of the employer and the employee are invested in approved securities. அப்ரூவ் பண்ணியிருக்கிற செக்யூரிட்டிஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு உள்ள இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அப்போ வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது வந்து எதில் கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற எம்ப்ளாயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார்ல எம்ப்ளாயரும், அந்த எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுவும் இருக்கும், அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதுவும் சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான எக்ஸாம்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது என்னங்கிறது வந்து சிங்கிள் வேர்ட்ஸில் வந்து பார்க்கலாம். இது வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுனா, ரெகக்னைஸ்டு பை த கமிஷனர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ரெகக்னைஸ்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ரெகக்னைஸ்டு பை த கமிஷனர் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ்னால் நாட் ரெகக்னைஸ்டு பை த கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அப்படின்னா அது அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதே ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா governed by the Provident Fund Act 1925. இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுனா, எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ரயில்வேஸ், செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் பாடிஸ், யூனிவர்சிட்டி அண்ட் ஆல் ரெகக்னைஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் தான் ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது எது கவர்ன் பண்ணுதுன்னா, ஆப்ரேட்டர் அண்டர் த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1968. இது வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற நேம் இருக்குது. இதில் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணோன்னா மினிமம் 500 பர் இயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 1,50,000 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரூல்ஸில் சொல்லியிருக்கிறத பொறுத்து. இப்போ வந்து இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்ஷன் என்னென்னு பார்க்கணும். எப்போ டேக்ஸபிள் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ வந்து 4 டைப் ஆகும். இது சேலரிஸ் தானே, ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் சேலரிஸில் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு பண்ணியிருந்தாருன்னா 12% ஆஃப் த சேலரி வரைக்கும் எக்ஸம்ப்டட், அது வரைக்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் 12% அப்படின்னா டேக்ஸபிள். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா அவங்க கன்ட்ரிபியூட் பண்ணுறப்போ டேக்ஸபிள் இல்லை. ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து அவங்களே பண்ணிக்கிறது தான். ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தால் 9.5% மேலே போயிடுச்சுன்னா டேக்ஸபிள், அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா டேக்ஸபிள் கிடையாது, எக்ஸம்ப்டட். அப்போ வந்து 9.5% மேலே போயிடுச்சுன்னா 10% இருந்துச்சுன்னா 5.5% மட்டும் டேக்ஸபிள், 9.5% வந்து எக்ஸம்ப்டட். அதே அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னால் கிரெடிட் ஆகும்ல, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறப்போ அது வந்து டேக்ஸபிள் இல்லை, வித்ட்ரா பண்ணுறப்போ டேக்ஸபிளாக இருக்கும். இது வந்து ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னால் ஃபுல்லி எக்ஸம்ப்டட்,
பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். இப்போ வந்து அதை வித்ட்ரா பண்ணுவாங்களா, அப்போ வந்து என்னங்கிறது பார்க்கணும். வித்ட்ரா பண்ணும்போது வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(12) அது சொல்லியிருக்கிறபடி கீழே கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அது வந்து பார்ப்போம். அதுபடி இது வந்து எக்ஸம்டட். அதுக்கப்புறம் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்னென்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இது வந்து இன்னும் பார்க்கலாம். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா வித்ட்ரா பண்ணுறப்போ டேக்ஸபிள். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ டேக்ஸபிள். அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறப்போவும் அமௌண்ட் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார்ல அப்போ டேக்ஸபிள் இல்லை, வித்ட்ரா பண்ணுறப்போ டேக்ஸபிள் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அதே ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 12% ஆஃப் த சேலரிக்கு மேலே போச்சுன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார்ல அது டேக்ஸபிள், அது வரைக்கும் எக்ஸம்டட். அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது 9.5% மேலே போச்சுன்னா டேக்ஸபிள், அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எக்ஸம்டட். 9.5% மேலே போச்சுன்னா எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அது மட்டும்தான் டேக்ஸபிள். 12% மேலே போச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் 12% மட்டும்தான் டேக்ஸபிள், 12% வரைக்கும் எக்ஸம்டட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எல்லாமே எக்ஸம்டட். எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(11). பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன்ஸ் 10(11). ஓகேவே வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து கண்டிஷன்ஸ் படி எக்ஸம்டட்னாங்களா, அது என்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கணும். இந்த சார்ட் பார்த்தாலே போதும். இப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறாருல அவர் வந்து அவர் எம்ப்ளாயர்கிட்ட வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் சர்வீசஸில் இருந்திருக்காரா, கண்டினியூஸ் சர்வீஸாக 5 இயர்ஸ் இருந்திருக்கணும், ரெண்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா எஸ் அப்படின்னா எக்ஸம்டட். அப்படி பண்ணலையா கீழே மறுபடியும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். ஏன் அவர் வந்து சர்வீஸ்லேருந்து டெர்மினேட் அல்லது ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா டியூ டு ஹிஸ் இல் ஹெல்த், அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப முடியாமல் போயிட்டாருன்னா அதனால் டிஸ்கண்டினியூ ஆகியிருந்தாருனா டெர்மினேட் ஆகியிருந்தாருன்னா எஸ் அப்படின்னா எக்ஸம்டட். அதே அவர் வந்து எதனால் ரிட்டையர் ஆகிறாருன்னா எனி அதர் கேஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த எம்ப்ளாயி கண்ட்ரோல்லையே அது அவரோட கண்ட்ரோல்லையே இல்லாத ப்ராப்ளம்னால அவர் டெர்மினேட் ஆகிறாருன்னா அது எக்ஸம்டட். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் பிஸ்னஸ். எம்ப்ளாயர் பிஸ்னஸ் வந்து இழுத்து முடுறாரு, அப்போ எம்ப்ளாயி என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் எக்ஸம்டட். அப்படி இல்லை இது தவிர வேறு ஏதோ ஒரு ரீசனால டெர்மினேட்டாக ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை டிஸ்கண்டினியூ ஆகிறாருன்னா வச்சுக்கிங்களேன், கீழே கொடுத்துருக்கிற ரனில் ஏதோ ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருன்னு பார்க்கணும். இது சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா எஸ்னா எக்ஸம்டட், அது சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா டேக்ஸபிள். என்டையர் பேலன்ஸ் ஸ்டாண்டிங். இப்போ என்னென்னா சிம்பிளாக இது என்னென்னா இப்போ நியூவாக ஒருத்தர்கிட்ட எம்ப்ளாயியாக போவார்ல, அந்த நியூவாக போகிறவர்கிட்ட அந்த ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணார்னா அதில் வந்து இந்த என்டையர் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா எக்ஸம்டட். அப்படி இல்லைன்னா 80 CCDயில் சொல்லியிருப்பாங்க, எதுனா நேஷ்னல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னா அது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா ஃபுல்லி எக்ஸம்டட். அப்படி பண்ணலைன்னா டேக்ஸபிள். இதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயர்கிட்ட கண்டினியூஸாக ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா எக்ஸம்டட். அப்படி பார்க்கல அப்படின்னா எதனால் ரிட்டையர் ஆகிருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னால் யார் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு அப்படின்னு பார்க்கணும். ஒரு 3 ரீசன்னால் அவர்னால ரொம்ப முடியாமல் போயிடுது, ஹிஸ் இல் ஹெல்த்தி. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு பிஸ்னஸை, அது செகண்ட் ரீசன்ஸ். தேர்டு வந்து எனி அதர் கேஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த எம்ப்ளாயி கண்ட்ரோல்லே இல்லாத வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக டெர்மினேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ இந்த 3 ரீசனாக இருந்துச்சுன்னா எக்ஸம்டட். அந்த 3 ரீசன் இல்லையா, 2 என்ன பண்ணியிருக்கணும். இப்போ நியூ ஒரு எம்ப்ளாயர்கிட்ட போனார்னா இந்த எம்ப்ளாயர்கிட்ட இருக்குன்னா ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல்லாக அமௌண்ட்டையும் என்டையர் பேலன்ஸையும் நியூ எம்ப்ளாயர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஃபுல் அமௌண்ட்டும். அப்படி பண்ணார்னா எக்ஸம்டட், அப்படி பண்ணலைன்னா டேக்ஸபிள். அதே என்டையர் அமௌண்ட்டை வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எது சொல்லியிருப்பாங்கன்னா 80 CCDயில் சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கணும் அது என்னென்ன அப்படிங்கிறத. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸம்டட், அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா டேக்ஸபிள். இப்போ வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ்னு பார்க்கணும். இது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பண்ணார்னா 80Cயில் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பண்ணார்னா டிடக்ஷன்ஸ் அலோவபிள் இல்லை. ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா 80Cயில் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஷிஃப்டிங் எஃபெக்ட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்.
ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அப்போ வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து இது பண்ண முடியாது. 115 BAC அதில் வந்து 1A அதில் வந்து இந்த டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பண்ணியிருந்தாலும் ஏடிசியில் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு மட்டும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான். அதுவும் அந்த டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணோம்னா 115 BAC அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துருக்கக்கூடாது. அதுலேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆகிருக்கணும். நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அதே அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு வரும்ல இன்ட்ரெஸ்ட்டு 9.5% per annum. அதை தாண்டி போச்சுன்னா டேக்ஸபிள் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிறப்ப டேக்ஸபிள் இல்லை, அப்போ வந்து வித்ட்ராவல் பண்ணுறப்ப டேக்ஸபிள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எக்ஸம்ப்டட் ரிட்டர்ன் அப் டு சர்டைன் லிமிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். சர்டைன் லிமிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் மட்டும்தான் எக்ஸம்ப்டட். இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அப்போ வந்து வித்ட்ராவல் அப்போ என்னங்கிறது பார்க்கணும். எதுக்குன்னா அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வித்ட்ராவல் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து டேக்ஸபிள். ஏன்னா அப்போ வந்து கிரெடிட் ஆகிறப்ப அது டேக்ஸபிள் இல்லைல்ல. ஸோ இப்போ வந்து டேக்ஸபிள். அதே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து எந்த டிடக்ஷன்ஸுமே அவர் கிளைம் பண்ணல. ஸோ அவர் வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ அது வந்து எக்ஸம்ப்டட். வித்ட்ரா பண்ணுறப்போ அவருக்கு வந்து எக்ஸம்ப்டட். அதுக்கப்புறம் மற்ற 2 பேர்த்துக்கெல்லாம் எக்ஸம்ப்டட் தான். மறுபடியும் இருக்க பார்க்கணும். ஃபஸ்ட் என்னென்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணார்னா அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு மட்டும் டிடக்ஷன்ஸில், மற்ற 3க்கும் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவங்க வந்து ஏடிசியில் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் தான் பண்ணியிருக்கணும். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதுவே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா 9.5%க்கு மேலே போச்சுன்னா அது வந்து டேக்ஸபிள். 9.5% வரைக்கும் டேக்ஸபிள் இல்லை. அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா கிரெடிட் அப்போ டேக்ஸபிள் இல்லை, வித்ட்ரா பண்ணுறப்ப டேக்ஸபிள். ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து எக்ஸம்ப்டட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இங்கே வந்து சேலரி என்னென்னா பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்சஸ் இஃப் provided in the terms of the employment for retirement benefits and commissions as percentage of the fixed turnover. Fixed turnover. அதுவே இந்த சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ்னு இருந்துச்சுல, அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னா இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு த கான்ட்ரிபியூஷன்ஸ் பை சச் persons are the employer. And the conditions என்னன்னா 10-11 deductions claim பண்ணணும்னா interest accrued during the previous year to the extent it relates to the amount of the aggregate amounts of contributions made by that persons or the employees exceeding 2,50,000 in the previous year of the fund or after 1st April 2021. 1st April 2021 அப்புறம் 2,50,000 தாண்டிடுச்சுன்னா இந்த எக்ஸாம்ஷன்லாம் நாட் அவைலபிள். அதே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனே இல்லைன்னா இவருக்கு வந்து அந்த லிமிட் இருக்குல்ல, அந்த ஹையர் லிமிட் வந்து 5 lakh வரைக்கும் அதை தாண்டி போயிடுச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அக்யூர் ஆச்சுன்னா இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸம்ப்டட் வந்து நாட் அவைலபிள், நோ. அப்போ என்ன எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 2,50,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா எக்ஸம்ஷன் செக்ஷன் 10-11 10-12 கிளைம் பண்ணிக்கலாம். 2,50,000க்கு மேலே போயிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படி பண்ண முடியாது ப்ரீவியஸ் இயரில். அதே எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா எம்ப்ளாயி மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அப்போ வந்து 5 lakh வரைக்கும் லிமிட்டு. அது வரைக்கும் இருந்துச்சுன்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் செக்ஷன் 10-11 செக்ஷன் 10-12 இல்லைன்னா அந்த எக்ஸம்ஷன் வந்து அவைலபிள் இல்லை. இது எப்போ இருந்து அப்ளிகபிள்னா இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் and contributions to such funds up to 31st March 2021 would be exempted without any limit. 31st March 2021 வரைக்கும் லிமிட்டே இல்லாமல் எக்ஸம்ப்டட். அதுக்கப்புறம் தான் அந்த லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து எம்ப்ளாய் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயோ 2 பேர் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா லிமிட் வந்து 2,50,000. எம்ப்ளாயி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்தாருன்னா
5 lakh வரைக்கும் எக்ஸம்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து அவைலபிள் இல்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து illustration 6. Mr. A retires from the services on 31st December 2023 after 25 years of services. கீழே கொடுத்துருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பேசிக் சேலரி, பேசிக் பே எவ்வளோனா 16,000 per month ஃபார் 9 months, 1,44,000. அதுக்கப்புறம் டிஆர்எஸ் பே எவ்வளோனா 50% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், 8,000 per month ஃபார் 9 months. ஓகே, இதை தான் கால்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறாங்க. 72,000 லம்சம் பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 6 lakh. அதுக்கப்புறம் டெபாசிட்டட் இருந்தால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் 40,000. அவுட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து 2,20,000. அப்போ வந்து இது வந்து டேக்ஸபிள். ஏன்னா கன்ட்ரிபியூட் பண்ணுறப்போ வந்து எக்ஸம்டட், அப்போ வந்து டேக்ஸபிள் இருக்காது. ஸோ அதை வித்ட்ரா பண்ணுறப்போ ஃபுல்லி டேக்ஸபிள் 2,20,000. அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஃபுல்லி டேக்ஸபிள் 50,000. ஏன்னா இது அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 2,70,000 வந்து எக்ஸம்டட். இப்போது வித்ட்ரா பண்ணுறப்போ எக்ஸம்டட். ஏன்னா அதுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ 80Cயில் வந்து டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் தரான் வந்து 60,000. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள். ஏன்னா கிரெடிட் ஆகிறப்போ வந்து அதை வந்து டேக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எக்ஸம்டடாக இருக்கும். ஸோ வித்ட்ரா பண்ணுறப்போ அந்த 60,000 டேக்ஸபிள். இது ரிலேட்டடாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டெபாசிட்டட் இருந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் இது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். அதுக்கப்புறம் பேசிக் பே டியர்னஸ் பே இருந்தானா அதை ஃபுல்லாக எடுத்துக்குவோம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா taxable portion of the amount received from the unrecognized provident account. அப்போ வந்து unrecognized provident ஃபண்ட்லேருந்து வந்தது இதில் டேக்ஸபிள் எடுத்துக்கணும். எம்ப்ளாயர் இது வந்து சேலரிஸில் வரும். எம்ப்ளாயி கன்ட்ரிபியூஷன்ஸுக்கு வரும்ல இன்ட்ரெஸ்ட்டு, அது வந்து எம்ப்ளாயியோட கன்ட்ரிபியூஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ஸோ 2,70,000 வந்து ஏன்னா சேலரிஸில் இது வருதுன்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது வந்து இவரே இன்வெஸ்ட் பண்ணுறது, இவருக்கே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இந்த 60,000 வந்து சேலரிஸில் வர்றது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டோட்டலாக வந்து 3,30,000 வந்து டேக்ஸபிள். அப்போ வந்து அந்த 6 lakhல வந்து 2,70,000 வந்து டேக்ஸபிள் இல்லை ஃபஸ்ட்டே பார்த்தனோட. அப்போ வந்து டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோங்கிறது பார்த்தனோடையே தெரிஞ்சிடும். 3,30,000 அது வந்து இதெல்லாம் இந்த பிரேக் ஈவன் தான். இதெல்லாம் இதுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன்ஸ் அண்டர் ATC ஃபார் த கன்ட்ரிபியூஷன் டு த அன்ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஃபண்ட் at the time of such contribution the employees that received from the unrecognized provident fund is not taxable at the time of the withdrawal has already been taxed as a salary income. என்ன எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து எக்ஸம்டட். அதே எம்ப்ளாயி மற்றதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இஃப் த ஃபண்ட் மென்ஷன்ட் above was a recognized provident fund. recognized provident fund இருந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் டிஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபுல்லி எக்ஸம்டடாக இருக்கும். ஏன்னா 25 years ஆஃப் சர்வீஸ். அதே ரெக்கக்னைஸ்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா அந்த மெச்சூரிட்டி இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆஃப்டர் ஏ சர்வீஸ் ஆஃப் 25 years. த என்டையர் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் த மெச்சூரிட்டி ஆஃப் த ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து illustration 8 என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் B is working in XYZ Limited and he has given the details of the income for the previous year 23-24. அப்போ வந்து இங்கே யூஆர் required to compute his gross salary from the details given below. gross salary எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பேசிக் சேலரி ஃபுல்லாக எடுத்துக்கும், டிஎன்எஸ் அலவன்சஸ் ஃபுல்லாக எடுத்துக்கும். 8,000 per month தான். இது வந்து 10,000 per month. ஓகே, இன்ட்டு 12. அதுக்கப்புறம் கமிஷன் as a percentage of the turnover. ஓகே, டர்ன்-ஓவர் எவ்வளோ 50 lakh into 0.1%. அப்போ வந்து 5 lakh. அதுக்கப்புறம் போனஸ் எடுத்துக்குவோம் 40,000. இது வந்து கிராஜுவிட்டி சர்வீஸ் அப்போ வாங்கியிருக்கிறார்ல, சர்வீஸ் அப்போ வாங்கினா ஃபுல்லி டேக்ஸபிள் 25,000 எடுத்துக்குவோம். இஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் த ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இந்த ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ATCயில் வந்து எக்ஸம்டடாக இருக்கும். ஓன் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாருனா இந்த ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அதுவே இது 12% வரைக்கும் தான் எக்ஸம்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா
அதுக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அது வந்து டேக்ஸபிள். இது வந்து 13% பெர் மந்த்தாக 9.5% வரைக்கும் எக்ஸம்ப்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸஸாக இருக்கிறதுக்கு மட்டும் டேக்ஸபிள். அப்போ வந்து இதிலிருந்து 9.5% வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலாக அமௌண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 12% வரைக்கும் லெஸ் பண்ணிக்கலாம். ஓன் கான்ட்ரிபியூஷன் வந்து ஏடிசியில் வந்து எக்ஸம்ப்டட். $10,000 into 12 1,20,000. அதுக்கப்புறம் 8,000 into 12 96,000. 0.1% of 50 lakhனா 5,000. சரி, அப்போ மாற்றி சொல்லிட்டேன். இது என்னென்னா 50 lakh into 0.1%னா 0.1 divided by 100 வரும். இந்த 100 அப்போவே 2 சைபர் போயிடும். இங்கே 0.1 வரும்போது மறுபடியும் 3 சைபர் போயிடும். ஸோ 5,000 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் போனஸ் வந்து 40,000. கிராஜுவிட்டி வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறப்போ வாங்குறதுனால 25,000 ஃபுல்லி டேக்ஸபிள். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு த ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மொத்தம் 24,000. அதில் வந்து 12% வரைக்கும் எக்ஸம்ப்டட். ஸோ 20,760. ரிமைனிங் அமௌண்ட் 3,240 வந்து டேக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 13%. அப்போ வந்து எவ்வளோ வருதுன்னா 13,000 வருது. 9.5% per annum வரைக்கும் எக்ஸம்ப்டட். ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள். அப்போ வந்து கிராஸ் சேலரி எவ்வளோனா 2,92,740. இது வந்து கீழே ஒர்க்கிங் நோட் கொடுத்துருக்காங்க. கிராஜுவிட்டி வந்து டியூரிங் சர்வீஸுங்கிறனால ஃபுல்லி டேக்ஸபிள். 12% வரைக்கும் தான் எக்ஸம்ப்டட். இங்கே வந்து 12%னா பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்சஸ், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் கமிஷன் பேஸ்ட் ஆன் த டர்ன் ஓவர். நான் வந்து 1,20,000 ஃபுல்லாக எடுத்துக்குவோம். இது வந்து 50% மட்டும்தான் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். ஸோ 50% ஆஃப் 96,000. அதுக்கப்புறம் கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தா 5,000. அப்போ வந்து டோட்டலாக 12% ஆஃப் 1,73,000. அப்போ வந்து 20,760 வரைக்கும் தான் எக்ஸம்ப்டட். இந்த 24,000 எப்படி இருந்துச்சுன்னா பேசிக் பேயில் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிக் பே எவ்வளோ? பேசிக் சேலரி 1,20,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ் நாட் டேக்ஸபிள். ஏன்னா எலிஜிபிள் ஃபார் த டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C இஃப் he exercise the options of the shifting out of the default tax regime provided under sections 115 BAC 1A. அவ்வளோதான். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து நெக்ஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.